வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 2 அனிமே யூனிவர்ஸோட புரோக்கன் எபிலிட்டிய கம்பேர் பண்ண பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஒபிட்டோ உச்சிகாவோட காமியி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோஜோ சத்ருவோட இன்ஃபினிட்டி. 2 பவரும் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ நார்மல் ரூலுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ற எபிலிட்டி. ஆனா பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கோஜோ இன்ஃபினிட்டிய வந்து ஒபிட்டோ காமியி வந்து பைபாஸ் பண்ணுமா? அதே மாதிரி ஒபிட்டோட காமியி வந்து கோஜோவோட அட்டாக்க வந்து ஆ தோக்கடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் அப் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கோஜோவோட இன்ஃபினிட்டிய புரிஞ்சுக்கணும். இன்ஃபினிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு விசிபிள் ஷீல்டு மட்டும் கிடையாது. கோஜோ பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கோஜோ இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இன்ஃபினிட்டி வந்து ஒர்க் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கோஜோ வந்து பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்க ஹேண்ட் வந்து கோஜோ கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோஜோ வந்து டச் பண்ணவே முடியாது. அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். அதனால நார்மல் பஞ்சஸ் வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியை வந்து பைபாஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட். கோஜோக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் வந்து இருக்கும். ஸோ நார்மல் ஃபிசிக் அட்டாக்லாம் ஒபிட்டோ கோஜோவை டச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி ஆக்டிவ் பண்ணுறது வந்து ஆனால் இங்கே வந்து காமி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்போதான் வந்து ஆகுது. காமி என்ன ஸ்பெஷல்? ஒபிட்டோட காமி நார்மல் டெலிபெட்டேஷன்ஸ் இல்லை, காமி ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்ஸு. ஒபிட்டோ தன்னுடைய பாடியை காமி டைமென்ஷனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால எனிமி அட்டாக் பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய பாடியை வந்து பார்ஷியலாக காமி டைமென்ஷனுக்குள்ள சென்ட் பண்ணிடுவார். அவுட் சைட் பார்க்கும்போது அட்டாக் அவர் பாடிக்குள்ள பாஸ் ஆகுற மாதிரியே தெரியும். இதனால தான் ஒபிட்டோக்கு ஃபேமஸ் இன்டெலிஜிபிலிட்டி வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன்லாம் இருக்குங்க. ஒபிட்டோ பெர்மனண்டாக வந்து இருக்க முடியாது. அதனால அட்டாக் பண்ண மெட்டீரியல் வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். அதை ஷார்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பனண்ட்டுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் இந்த காமியை யூஸ் பண்ணும்போது. இப்போ மெயின் கொஸ்டின், காமி கோஜோவோட இன்ஃபினிட்டியை பைபாஸ் பண்ண முடியுமா? இதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, ஒபிட்டோ நார்மல் ஃபிசிக்கல் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி கோஜோ வந்து டச் பண்ண ட்ரை பண்ணால் இன்ஃபினிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஒபிட்டோ ஜஸ்ட் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கோஜோ வந்து கிராப் பண்ண முடியும். ஆனால் வந்து காமியை வந்து ஸ்பேஸ் டைம் பவர் அவர் யூஸ் பண்ணார்னா ஒபிட்டோவோட ஆப்பனண்டோட பாடி அவர் வந்து டைம் டிராவல் பண்ணதுக்கு பதிலாக அவர் டார்கெட் காமியூ டைமென்ஷனுக்குள்ளேயே ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம கோஜோ வந்து நார்மலாலாம் எடுத்துக்க முடியாது. அவர் வந்து நார்மலாலாம் வந்து தொட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா காமியும் வந்து இன்ஃபினிட்டி வந்து பொட்டன்ஷியலாக பைபாஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து இன்ஃபினிட்டியை வந்து தடுக்கிறதுக்கு காமியூ டார்கெட் வந்து கோஜோ வந்து ரீச் பண்ணலைன்னா நம்ம கோஜோ வந்து சேஃபுங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து டிஃபரன்ஸாக நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் எதுவுமே இல்லை. இப்போ ரிவர்ஸ் சைடில் பார்க்கலாம். கோஜோ வந்து ஒபிட்டோ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒபிட்டோ வந்து காமியோ வந்து யூஸ் பண்ணுறாரு. கோஜோவோட நார்மல் ஃபிசிக்கல் அட்டாக் வந்து ஒபிட்டோ வந்து ஹிட் பண்ண முடியாது. ஆனால் கோஜோ வந்து ப்ளூ ரெட் ஈவன் க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் யூஸ் பண்ணாலுமே ஒபிட்டோ வந்து எதனால வந்து அவர் வந்து இந்த அட்டாக் வந்து ரீச் ஆகாதுன்னா ஒபிட்டோ வந்து கரெக்ட் டைமிங்கில் வந்து காமியூ டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டார்னா அட்டாக் ஆகிட்டு கூட சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா கோஜோ கிட்ட டேஞ்சர் எபிலிட்டி ஒன்று இருக்குது, அல்டிமேட் வாய்ட். டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆனால் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற அட்டாக் வந்து மேசிவ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட வர கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஒபிட்டோ ஆல்ரெடி காமியூ டைமென்ஷனுக்குள்ளே இருக்காரு, அல்டிமேட் வாய்டு அட்டாக் பண்ண முடியுமா? அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்கிட்டமே இல்லை. இப்போ வந்து ஒபிட்டோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேற செப்பரேட் டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ கோஜோ வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. டைரெக்டாக வந்து அது வந்து அந்த நம்மளோட ஒபிட்டோட டைமென்ஷனுக்குள்ள இது வந்து ரீச் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒபிட்டோவும் கோஜோவும் இருக்க டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மூமெண்ட்ல வேற சிச்சுவேஷன்ல இருக்கிறது. ஒபிட்டோட பிக்கஸ்ட் வீக்னஸே காமியூ டைமிங் தான். அந்த காமியூ டைமிங்கை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா கோஜோக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாலே போதும். கோஜோ வந்து ஒபிட்டோவை டிஃபீட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால ஒபிட்டோ வந்து கோஜோவை காமியூவில் அப்சர்வ் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரலைஸாக இருப்பார். அதை வந்து கோஜோ வந்து அந்த மொமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணார்னா அதை யூஸ் பண்ணி அவருக்கு ப்ளூ ஐஸோ இல்லைனா டொமைன் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது.
ஆனா ஒபிட்டோ வந்து ரொம்பவே புத்திசாலியான ஃபைட்டர்ன்னு நம்மளுக்கு தெரியும். வார்லயும் நல்லா வந்து காமிய வந்து டைமிங்கா வந்து யூஸ் பண்ணுவான். அதனால பார்த்தீங்கன்னா, கோஜோ வந்து நம்ம ஒபிட்டோ வந்து பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஏன்னா வந்து காமிவ் டைமென்ஷன வந்து ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணுவான் வார்ல. அதனால கோஜோ வந்து அவன ரீச் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ யாரு தான் வின்னுன்னு பார்த்தா, நார்மல் பிசிக்கல் அட்டாக்ஸ்ல கோஜோவுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் அவன்ட்ட இன்ஃபினிட்டி பவர் இருக்கு. அப்புறம் காமியும் வந்து இன்ஃபினிட்டிக்கு 2க்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ காமி வந்து டைமை வந்து மேனிப்புலேஷன் பண்ணோம் நேச்சுரல்னால. இன்ஃபினிட்டி வந்து பைபாஸ் பண்ண பாசிபிள் நிறையவே இருக்கு. பட் அஃபிஷியலா எந்த கன்ஃபார்மும் கிடையாது. இவங்க 2 பேரும் மோதுனா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ரிவர்ஸ் சைடுல ஒபிட்டோ வந்து கோஜோ வந்து ஹிட் பண்ண ரொம்பவே ஈஸியாலாம் இருக்காது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து ஃபைட் வந்து பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, கோஜோ இன்ஃபினிட்டி விசஸ் ஒபிட்டோ காமிவ் டைமிங்கா தான் இருக்கும். அதுலனால யாரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து தோத்து போக நெறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் 2 பேருக்கும் வந்து டயர்டா வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேரும் வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுற டைம்ல யாராவது ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ல தான் பார்த்தீங்கன்னா, தோல்வியோட முதல் ஆரம்பமே இருக்கு. இப்போ நம்ம கோஜோ வந்து ட்ரெயின் ஆயிட்டானா, அப்போ கோஜோக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கக்கூடிய நேரத்துல ஒபிட்டோ வந்து தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கைஸ், யார் வந்து மிஸ்டேக் பண்றாங்களோ அவங்க தான் வந்து தோக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால எபிலிட்டியா வந்து கம்பேர் பண்ணியாச்சு. உங்க ஆப்ஷன் என்ன? ஒபிட்டோவா இல்லைன்னா கோஜோவா? யார் வின் பண்ணுவாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கோஜோவா இல்லைன்னா ஒபிட்டோன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நருட்டோ விசஸ் அதர் அனிமே பவர் கம்பேரிசன் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.